ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகஸ்ரா மஞ்சரி சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான கோங்கூரை பச்சடி தான் செய்ய போகிறோம். புளிச்சக்கீரை வச்சு பச்சடி செய்ய போகிறோம். ஆந்திரா ஸ்பெஷல் கோங்கூரை பச்சடி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல புளிச்சக்கீரை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இலையெல்லாம் கிள்ளி பக்கமாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா 2-3 டைம் தண்ணியில் வாஷ் பண்ணி தண்ணி இருத்து எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது அடுப்பு மேலே ஒரு சின்ன பேன் வச்சுக்கலாம். அதில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1.5 ஸ்பூன் தனியாகவும் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகத்து கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக ஒரு 6-7 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 6 மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் நான் 6 மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கடைசியாக இறக்குறப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கி கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பெருங்காயத்தூள் தீஞ்சிட்டு போகுது. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிடலாங்க. இது பக்கமாக இருக்கட்டும். இப்போ நாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்ச இந்த புளிச்சக்கீரையை இந்த பேன்லேயே சேர்த்துக்கலாம். அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. இது ஒரு கட்டு கீரைங்க. பார்க்குறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இது வதங்கி வந்தால் ஒரு கைப்பிடி அளவு மாறிடுங்க. வதங்கி சுருண்டு வந்துடும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வதங்கினா சுருண்டு வந்துடுங்க. நாம் உப்பெல்லாம் எதுவும் சேர்க்க வேணாம். வெறும் எண்ணெயிலேயே இந்த புளிச்சக்கீரையை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகி இதிலே குக் ஆகிடுங்க. தண்ணி நாம் எதுவும் ஊற்ற வேணாம். இந்த கீரையில் இருக்கிற தண்ணியே இதுக்கு சரியாக போயிடும். இந்த அளவுக்கு நல்லா இதை வதங்கி சுருண்டு வந்ததும் இதை நல்லா சில்லுன்னு ஆற வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நல்லா ஆறின பிறகு இது நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா சில்லுன்னு ஆறட்டுங்க. இப்போ ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாடியில் நாம் முதல்ல வறுத்து வச்ச இந்த மசாலாவெல்லாம் இதில் போட்டுக்கலாங்க. மிக்ஸி ஜாடியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 10 பல் பூண்டு தோல் எடுக்காமல் இதில் சேர்த்துக்கிறேன். நான் பூண்டு பச்சை வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதில் போட்டு அரைக்கும் போது. இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இது நரகொரன்னு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே நாம் வதக்கி எடுத்து வச்ச இந்த புளிச்சக்கீரையும் சேர்த்துக்கலாம். நல்லா சில்லுன்னு ஆற வச்சு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் நரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி பக்கமாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது நம்ம முதல்ல கீரை வதக்கின கடாயிலே இதை தாளித்து விட்டுக்கலாங்க. அதே கடாயை அடுப்பு மேலே வச்சுக்கின்னு இதில் 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருந்தால் தான் கெட்டு போகாமல் இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே கடலைப்பருப்பும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பருப்பை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டுங்க. இந்த அளவுக்கு வதங்கணும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் சேர்த்துட்டு காரத்துக்காக இதில் கொஞ்சம் ஒரு 3 காஞ்ச மிளகாய் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 5-6 பல் பூண்டு தோல் எடுக்காமல் இதில் ஒன்று மாதிரி தட்டி சேர்த்துக்கிறேங்க. தட்டி சேர்த்துட்டு பூண்டு கொஞ்சம் பச்சை வாசனை போய் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிட்டு இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். போய் இந்த அளவுக்கு நல்லா வதங்கந்தோம் நாம் அரைச்சி எடுத்து வச்ச கோங்கூரா பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கைவிடாமல் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நாம் ஊற்றின எண்ணெய்லாம் நல்லா இது உறிஞ்சி கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும்.
அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். இதில் புளி எதுவும் தேவையில்லைங்க. கோங்குராலே புளிப்பாக இருக்கும். அதனால் நம்ம புளி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. உப்பு வரைக்கும் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நாம் ஊற்றின எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுட்டு இறக்குனா ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் ஆந்திரா ஸ்பெஷல் கோங்குரா பச்சடி ரெடிங்க. இந்த பச்சடியை சுட சுட சாதத்தில் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நான் இன்றைக்கி சுட சுட சாதம் வச்சு இந்த பச்சடி வச்சு சாப்பிட போகிறேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க இந்த டேஸ்ட்டு. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த டேஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சகஸ்ரா மஞ்சரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். இந்த பச்சடியை நம்ம இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஊறுகாய் மாதிரியும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் கோங்குரா பச்சடி ரெடிங்க. யாருக்கெல்லாம் இந்த கோங்குரா பச்சடி பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தமிழில் புளிச்சக்கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த பச்சடி பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.